தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். எமனுவல் மேக்ரோன் குடியரசுத் தலைவருக்கு உரிய புதிய வாகனத்தில் பயணம் புரிந்துள்ளார். எமனுவல் மேக்ரோன் வியாழக்கிழமை காலை ஃபொந்தொன்ப்ளூ செல்கின்றார். பிரான்ஸ் ஃபொந்தொன்ப்ளூ காட்டில் உள்ள ஜோம்பி தீ எனப்படும் மறைமுக தீப்பரவலை அணைக்க பல வாரங்கள் ஆகலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் கடுமையான வெப்பம் படிப்படியாக குறைவடைகிறது. சிவப்பு எச்சரிக்கை நீங்கியுள்ளது. பிரான்சில் லியானா வழக்குக்கு பின்னர் மீளாய்வு செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் நிலவரத்தை ஜெரால்ட் தர்மனன் வெளியிட்டுள்ளார். பிரான்சில் மருத்துவ உதவியுடன் உயிரை முடிக்கும் உரிமை சட்ட வரைவுக்கு தேசிய சபையின் இறுதி ஒப்புதல் கிடைத்துள்ளது. பிரான்சில் ரசம்பிளமோ நேஷனல் மரீன் லூபென் வழக்கில் மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யாது என்று அரசு தரப்பு முடிவு செய்துள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே, லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாட்டையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. எமனுவல் மேக்ரோன் குடியரசு தலைவருக்கு உரிய புதிய வாகனத்தில் பயணம் புரிந்துள்ளார். பிரான்ஸ் தேசிய தினமான 14 ஜூயே நிகழ்வையொட்டி
பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தனது புதிய உத்தியோகபூர்வ வாகனத்தை முதல் முறையாக பயன்படுத்தினார். எலிசே மாளிகை கொலம்பே லே து எக்லீஸ் இடையிலான பயணத்தில் அவர் இதுவரை சந்தையில் விற்பனைக்கு வராத புதிய டேஎஸ் நிம்ரோ 100% மின்சார வாகனத்தை பயன்படுத்தினார். இந்த புதிய கார் பிரான்ஸ் நாட்டின் சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனமான டேஎஸ் ஆட்டோமொபைல் உருவாக்கிய முழுமையான மின்சார மாதிரியாகும். இது பிரான்சின் தொழில்நுட்ப திறன், மின்சார வாகன வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் குடியரசுத் தலைவர் பயன்பாட்டுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் மேக்ரோ பல்வேறு குடியரசுத் தலைவர் வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார். தற்பொழுது அவர் பயன்படுத்தும் புதிய டேஎஸ் நிம்ரோ 100 அரசின் புதிய வாகனமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எமனுவல் மேக்ரோ வியாழக்கிழமை காலை ஃபொந்தன்ப்ளூ செல்கின்றார். இதுவரை காட்டுத்தீயின் பரவல் மூலம் 2000க்கு மேற்பட்ட ஹெக்டேயர் வனப்பகுதி எரிந்து சேதமடைந்துள்ளது. மேக்ரோ இந்த பயணத்தின் பொழுது தீயணைப்பு படையினரின் நடவடிக்கைகள், சேத நிலைமை மற்றும் இந்த முக்கியமான வனப்பகுதியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ் ஃபொந்தன்ப்ளூ காட்டு தீ சோம்பி தீ எனப்படும் மறைமுக தீப்பரவலை அணைக்க பல வாரங்கள் ஆகலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பிரான்ஸ் ஃபொரைது ஃபொந்தன்ப்ளூ காட்டில் ஏற்பட்டுள்ள 2 பெரிய காட்டு தீகள் தீயணைப்பு படையினரின் கூற்றுப்படி தற்பொழுது கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளன. ஆனால் அவை முழுமையாக அணைக்கப்படுவதற்கு முன் தீயணைப்பு படையினர் இன்னும் நீண்ட நாட்கள் போராட வேண்டி இருக்கும் என தெரிவித்துள்ளனர். இந்த தீயினால் இதுவரை 2050 ஹெக்டேயருக்கும் அதிகமான காடு பாதிக்கப்பட்டுள்ளது. சோம்பி தீ வெளிப்படையாக அணைந்தது போல் தோன்றினாலும் மண்ணுக்குள், வேர்களுக்குள் அல்லது உலர்ந்த தாவர பகுதிகளில் மறைந்து எரியும் தீப்புள்ளிகள் மீண்டும் மேலெழுந்து தீயை பரப்பக்கூடும். இதையே பிரெஞ்சு தீயணைப்பு படையினர் ஜோம்பி தீ என அழைக்கின்றனர். ஃபொந்தன்ப்ளூ காடுகளில் உள்ள உலர்ந்த மண் மற்றும் தாவரங்கள் தீ மீண்டும் பரவுவதற்கு சாதகமாக உள்ளன. காற்று மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் காரணமாக அணைக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மீண்டும் தீ உருவாகும் அபாயம் உள்ளது. மண்ணுக்குள் இருக்கும் தீப்புள்ளிகளை கண்டறிந்து முழுமையாக அணைக்க நேரம் தேவைப்படுகிறது. அதனால் தீயணைப்பு படையினர் பல வாரங்கள் கண்காணிப்பு மற்றும் அணைப்பு நடவடிக்கைகளை தொடர வேண்டி இருக்கும் என்று எச்சரித்துள்ளனர். அரசின் எரிசக்தி துறை அமைச்சரும் அரசின் பேச்சாளருமான மாட் பிரேயோ இந்த தீ நிலைமையை தொடர்ந்து தான் கண்காணித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி இளமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள்பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுக்கிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் கடுமையான வெப்ப அலை படிப்படியாக குறைந்து வருகின்றது. வெப்ப அலை காரணமாக நடைமுறையில் இருந்த சிவப்பு எச்சரிக்கையை அனைத்து பகுதிகளிலும் இருந்து மெத்தியோ பிரான்ஸ் நீக்கியுள்ளது. இருப்பினும் 11 மாவட்டங்களுக்கு கடுமையான இடியுடன் கூடிய மழை மற்றும் புயல் அபாயம் காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கை தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காட்டுத்தீயை அணைக்கும் பணிக்கு பயன்படுத்தப்படும் கனேடியா தீயணைப்பு விமானங்கள் தொடர்பாக எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ் அது ஒரு பயனற்ற சர்ச்சை என கண்டித்துள்ளார். வெப்பநிலை குறைந்து காற்றின் ஈரப்பதம் அதிகரித்து வருவதால் நாடு முழுவதும் பல பகுதிகளில் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு வீரர்களுக்கு இது சாதகமான சூழலை உருவாக்கும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சில இடங்களில் அதற்கும் அதிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மிக அதிகளவிலான கனமழை பெய்யும் அபாயம் உள்ளது. 2 சென்டிமீட்டருக்கும் அதிக விட்டம் கொண்ட ஆலங்கட்டி மழையும் பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜூலை 10 முதல் நடைமுறையில் இருந்த வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கை நேற்று காலை 6 மணியில் இருந்து நாடு முழுவதும் நீக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வெப்பநிலை இன்னும் அதிகமாக இருப்பதால் 69 மாவட்டங்களில் வெப்ப அலைக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கை தொடர்கின்றது. வெப்பநிலை குறைந்து காற்றில் ஈரப்பதம் அதிகரிப்பதால் பிரான்சின் பல பகுதிகளில் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு வீரர்களுக்கு இது ஓரளவு நிவாரணமாக அமையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் பாலியல் வன்முறையில் கொல்லப்பட்ட 12 வயது லியானா வழக்குக்கு பின்னர் மீளாய்வு செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் நிலவரத்தை ஜெரார்ட் தர்மனன் வெளியிட்டுள்ளார். பிரான்சில் சிறார்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை மற்றும் பாலியல் குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை மீளாய்வு செய்த நடவடிக்கையின் தற்போதைய நிலவரத்தை நீதி அமைச்சர் ஜெரார்ட் தர்மனன் ஜூலை 15 அன்று தேசிய சபையில் நடைபெற்ற அரசுக்கான கேள்வி நேரத்தில் வெளியிட்டிருக்கிறார். லியானா வழக்கை தொடர்ந்து முன்னர் கையாளப்படாமல் இருந்த ஆயிரக்கணக்கான முறைப்பாடுகளை அரசு மீளாய்வு செய்து வருகின்றது. 69,626 பழைய வழக்குகள் மீளாய்வு செய்யப்பட்டுள்ளன. அதனுடன் 15,000 புதிய முறைப்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதனால் பிரான்ஸ் குடியரசு வழக்கறிஞர் அலுவலகங்களில் 85,017 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. 970 வழக்குகள் மிகுந்த முன்னுரிமையுடன் விசாரிக்கப்படுகின்றன. இவை அடுத்த சில வாரங்களில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் 38% வழக்குகள் குற்றவியல் பிரிவை சேர்ந்தவை, 62% வழக்குகள் குற்றச்செயல் பிரிவில் உள்ளன, 83% வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர், 91% வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இதற்கு முன்பு எந்த தண்டனையும் விதிக்கப்பட்டதில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 4/3 பேர் 75% பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பம் அல்லது நெருங்கிய உறவினர் வட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் கவலைக்கு உரியது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை ஜூன் 8, 2026 முதல் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக 1350 நீதித்துறை விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இது வழக்கமான அளவை விட 309% அதிகரிப்பு ஆகும். இதே காலப்பகுதியில் இத்தகைய குற்றங்களுக்காக 675 பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த புள்ளி விவரங்கள் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தீவிரமாக கையாளும் நடவடிக்கைகளை பிரான்ஸ் அரசு மேலும் வலுப்படுத்தி வருவதை வெளிப்படுத்துகின்றன. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும்
மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம். VSCO Cash and Carry என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் மருத்துவ உதவியுடன் உயிரை முடிக்கும் உரிமை சட்ட வரைவுக்கு தேசிய சபையில் இறுதி ஒப்புதல் கிடைத்திருக்கின்றது. பிரான்சில் குணப்படுத்த முடியாத கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள வயது முதிர்ந்தோருக்கு இறுக்கமான நிபந்தனைகளின் கீழ் மருத்துவ உதவியுடன் தங்களது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள அனுமதிக்கும் சட்டவரைவை தேசிய சபை ஜூலை 15 புதன்கிழமை இறுதியாக நிறைவேற்றியுள்ளது. இந்த சட்டப்பேரவையானது 291 ஆதரவு வாக்குகளாலும் 241 எதிரான வாக்குகளாலும் அங்கீகாரம் பெற்றுள்ளது. இதன் மூலம் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த நெறிமுறை, மருத்துவம் மற்றும் அரசியல் சார்ந்த தீவிர விவாதங்களுக்கு முக்கியமான திருப்புமுனை ஏற்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின்படி மிக கடுமையான மற்றும் குணப்படுத்த முடியாத நோயால் அவதிப்படும் ஒருவர் குறிப்பிட்ட சட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் உயிரை முடிக்கும் மருந்தை பெற விண்ணப்பிக்க முடியும். நோயாளி இயன்றால் அந்த மருந்தை தாமாகவே எடுத்துக்கொள்ளலாம். உடல்நிலை காரணமாக அது சாத்தியமில்லை எனில் மருத்துவர் அல்லது தாதியர் அந்த மருந்தை வழங்கலாம். 2022ஆம் ஆண்டு 2வது முறை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இத்தகைய சட்டத்தை கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ உறுதியளித்திருந்தார். வாக்கெடுப்புக்கு பின்னர் இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரஸ்பர மரியாதையுடன் விவாதித்தனர் என்று அவர் பாராட்டினார். இந்த சட்டவரைவை உருவாக்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய மேயருமான ஒலிவியே ஃபலோர்னி இந்த பயணத்தை பல தடைகளை தாண்டிய நீண்ட ஓட்டப்பந்தயம் என விவரித்துள்ளார். இருப்பினும் சட்டம் இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை. பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு இந்த சட்டம் அரசியலமைப்புக்கு ஏற்ப உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய பிரான்சின் கொன்சை கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்பு சபைக்கு அனுப்பவுள்ளார். வலதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்தும் செனட் சபையில் போதிய விவாதம் நடைபெறாததால் இந்த சட்டத்தின் நடைமுறை செயலாக்கம் குறித்து எழுந்துள்ள சந்தேகங்களை கருத்தில் கொண்டு அரசியலமைப்பு சபையின் பரிசீலனை அவசியம் என பிரான்ஸ் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் ரசம்பிளமோன் நேஷனல் மரீன் லூபென் வழக்கில் மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யாது என்று அரசு தரப்பு முடிவு செய்துள்ளது. பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பிளமோன் நேஷனல் மற்றும் அதன் முக்கிய தலைவர் மரீன் லூபென் தொடர்பான ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர் நிதி முறைகேடு வழக்கில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய போவதில்லை என்று பிரான்ஸ் அரசு தரப்பு ஜூலை 15ஆம் தேதி அன்று அறிவித்திருக்கிறது.
இந்த முடிவு தொடர்பாக வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்ய வேண்டாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஜூலை 7ஆம் தேதி அன்று மரின் லுபென், ரசம்பளுமோ நேஷனல் கட்சியின் பல முக்கிய நிர்வாகிகள் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இறுதியாக குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டனர். அரசு தரப்பு உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யாததால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அரசு தரப்பின் கோணத்தில் இறுதியானதாக கருதப்படுகின்றது. இருப்பினும் வழக்கில் தண்டனை பெற்ற தரப்பினர் தாங்களாகவே உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்வதற்கான சட்ட உரிமை தொடர்ந்தும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.